ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, பரலோக கதவை தட்டுகிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது 6வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டுடைய கதவை தட்டுகிறான். தட்டி அவன்கிட்ட சொல்கிறான், சிநேகிதனே, என்னுடைய தூர தேசத்தில் இருந்து வழி பிரயாணமாக என்னுடைய சிநேகிதன் வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்கறக்கு என்னிடத்துல அப்பங்கள் இல்லை, நீ ஒரு 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடுக்கணும். கேட்ட உடனே அவன் அடுத்த காரியத்தை சொல்லுகிற காரியம் அடுத்த வசனத்தை வாசிங்க. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். நான் கதவை பூட்டியாச்சு, என் பிள்ளைகள்லாம் என்கிட்ட படுத்திருக்காங்க, நான் போய் அப்பத்தை எடுத்து நான் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த 3 அப்பங்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, தட்டுகிற ஜெபத்துக்கு ஒரு ஓமையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான். எந்த ஒரு மனுஷன் பாதி ராத்திரியில ஒருத்தருடைய கதவை தட்ட முடியும்? பொதுவா நல்ல திருப்தியா இருக்கிற மனுஷர்கள் தூங்குவார்கள். யாருக்கெல்லாம் திருப்தி இருக்குதோ அவங்க தூங்குறாங்க. யாருக்கு பசி இருக்குதோ, யாருக்கு இயலாமையோ, யாருக்கு ஒரு தேவையில இருக்கிறாங்களோ அவங்க தான் போய் இன்னொருத்தருடைய கதவை என்ன செய்யறாங்க, பாதி ராத்திரியில தட்டுறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளோட வாழ்க்கையில திருப்தி போதும், மனசு எனக்கு இது போதும்னு நினைக்கிறவங்க ஜெபிக்கிறது இல்லை. யார் தன்னோட தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ, தேவையில இருக்கிறாங்களோ, பசியோட இருக்கிறாங்களோ, தாகத்தோட இருக்கிறாங்களோ அவர்கள் தான் ஜெபிக்கிறாங்க. அதுவும் இந்த பாதி ராத்திரியில ஜெபிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமானா இல்லை, அது கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பாதி ராத்திரியில அதை தட்டுகிறான், தனக்காக இல்லை, தாங்கிட்ட வந்திருக்கிற சிநேகிதனுக்காக தட்டுகிறான். இதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளை சுத்திலும் இன்னைக்கு அநேகர் தேவைகள்ல இருக்கிறாங்க. இந்த 3 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3க்குமே தேவைகள் உண்டு. நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஆவிக்குரிய நண்பர்கள். நம்ம சபையில் உள்ளவங்க, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய குடும்பத்தார், நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்க இன்னைக்கு தேவைகளின் மத்தியில் இருக்கிறாங்க. அந்த தேவைகளின் மத்தியில் நம்ம கிட்ட கேட்குறாங்க, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி நாம பாதி ராத்திரியில தேவனை நோக்கி பரலோக கதவை தட்டுகிறவர்களாக இருக்கணும். எடுத்த உடனே அந்த அப்பத்தை கொடுத்தானா இல்லை. 8வது வசனத்தை வாசிங்க. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊமையில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் சிநேகிதனா இருக்கிறதுனால கொடுக்கலைன்னாலும் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அவன் கொடுப்பான். அதை எப்படி கொடுத்தானா, இந்த 8வது வசனத்துல வாசிக்கிறோம், அவனுக்கு தேவையானதை கொடுத்தான். தேவஜனமே, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தேவைகள் உண்டு. நம்ம ஆண்டவரோட சமூகத்துல நள்ளிரவுல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல அந்த தாகத்தோட வாஞ்சையோட கேட்கும்போது, அவன் கேட்டது 3 அப்பம், ஆனா அவன் கொடுத்தது தேவையானதை கொடுத்தான். அதே போல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எடுத்த உடனே அவனுக்கு கிடைக்கல. தேவஜனமே, ஆவிக்குரிய வரங்களோ, அபிஷேகமோ, ஆசீர்வாதங்களோ, தெய்வீக சுகம் அளிக்கக்கூடிய வல்லமையோ தெருவில் கிடக்கிறதில்ல, ஈஸியாக நமக்கு கிடைக்காது. ஆண்டவருடைய பரலோகத்தின் கதவுகளை நம்ம தட்டுகிறவர்களாக இருக்கணும். நம்மளோட தேவைக்காக, வரங்களுக்காக, தெய்வீக சுகம் அளிக்கக்கூடிய வல்லமைக்காக நம்மளை சுற்றி இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, தேவைகளில் இருக்காங்க. தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு புறஜாதி பெண் அவரை தேடி வந்தா. ஆண்டவரே, என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுறா, அவளை நீங்க சுகமாக்கணும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகளே, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியில்லை, போடக்கூடாது. அப்ப அந்த பெண் சொல்றா, என்ன நாயின்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்லி அவ கோவப்படலை. அதற்கு மாறா, மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல, ஆனா மேஜையிலிருந்து விழற துணிக்கைய நாய் தின்னுமே.
தேவஜனமே, இப்படி ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல் இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் தேவைகளில் இருக்கிறவங்க அதிகம். அவங்க அந்த தெய்வீக சுகத்தை விரும்புகிறாங்க. நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வரங்கள் நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக விளங்க முடியும். அது எளிமையா நமக்கு கிடைச்சிடாது. ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தட்டணும். பாதி ராத்திரியில என்ன சம்பவங்கள் இஸ்ரவேல் தேசத்துல நடந்தது அப்படின்னு சொன்னா, எகிப்து தேசத்துல பாவிகளுடைய தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்க சங்கார தூதன் புறப்பட்ட நேரம் நடு இரவு. அதே போல ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட்ட நேரமும் நள்ளிரவு. அந்த நள்ளிரவுல தான் சங்கார தூதன் தொடாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வீட்டை பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால பாதுகாத்தாங்க. தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபிச்சாரு. அதே போல நள்ளிரவிலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு பல பேருடைய வீடுகளில் குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஜெபம் கிடையாது. கேட்டால் எல்லாரும் பிஸின்னு சொல்கிறோம். இல்லை, உங்கள் வீட்டை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களை குறித்தும் தேவன் கணக்கு கொடுப்பார், கணக்கு கேட்பார். தேவஜனமே, ஆவிக்குரிய வரங்களை 9 வரங்களை தேவன் வைத்திருக்கிறார். எதற்காக? யாருக்குமே தரக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, நாம் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு பயன்படுத்தணுங்கிறதுக்காக. கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவையில் இருக்காங்க. சரீர தேவை உண்டு, ஆத்துமாக்களுக்கு தேவை உண்டு, ஆவியில தேவைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு நீங்க பரலோகத்தின் கதவை தட்டுவீங்களா? இது தேவ சித்தமா இருக்கு. பரலோகத்தின் கதவை திறக்கிற வரைக்கும் தட்டுங்க. தேவன் அவருடைய சுகமாக்கக்கூடிய வல்லமைகளை, கிருபைகளை, வரங்களை கொடுத்து உங்களையும் உங்க சுத்தியில் இருக்கிற அநேக ஜனங்கள் உங்க மூலமா தேவைகள் சந்திக்கப்படவும் கிருபை கொடுப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இன்னைக்கு நாங்கள் பரலோகத்துடைய கதவை தட்டுங்க நீங்க சொல்லியும் நாங்கள் தட்டலைன்னு சொன்னால், அது எங்களுடைய நிர்விசாரத்திலையும் அவிசுவாசத்திலையும் சோம்பலையும் போய் எங்களுடைய காரியங்கள் முடிகிறதா இருக்குமேப்பா. ஒரு சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் எதையும் பெறாது. தகப்பனே, இன்னைக்கு எங்கள் குடும்பம் தேவையில் இருக்கு, நாங்கள் தேவையில் இருக்கிறோம், எங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க என்ன நோக்கி கூப்பிட, தட்டுங்க, நான் உங்களுக்கு திறக்கிறேன். இன்றைக்கி தகப்பனே, எங்கள் தேவைகளுக்காக அப்பா நாங்கள் சோம்பல் உள்ளவர்களாக இராதபடி பரலோகத்தின் கதவுகளை தட்டுகிறவர்களாக, உம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, உங்களுக்கு என்ன தேவைகளின் மத்தியில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். பரலோகத்தின் கதவை தட்டுங்க. உங்களுக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும் தேவைகளை சந்திக்கும்படி தேவனே பரலோகத்தின் கதவுகளை திறப்பார். ஆமென். God bless you.